நியாயமும் சத்தியமும் என்னைக்காவது ஜெயிக்கத்தான் போகுது. அம்மாடி, அவளை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. அவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். வசந்தி, கொஞ்ச நேரம் போர்த்திக்கிட்டு படு. வேர்வை வந்தா ஜுரம் குறையும். ஓகே? ஏய் வசந்தி, என்ன யோசனை? இல்லைங்க, அண்ணி ஏன் இப்படி இருக்காங்க? நம்மால எந்த தொலையும் கிடையாது, அப்புறம் ஏங்க நம்மள பாரமா நினைக்கிறாங்க? அது அவங்க குணம் வசந்தி. நாம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். எத்தனை நாளைக்குங்க? இங்க பாருங்க, அண்ணி என்ன நாத்தனார்னு தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடணும்னு எதிர்பார்க்கல. ஆனா அவங்க என்ன அவமானப்படுத்துறது எங்க அண்ணன் பார்த்தாருன்னா அவர் மனசு எவ்வளவு வேதனைப்படும். கூட பிறந்த தங்கச்சி நல்லா வாழ வைக்க முடியலையேன்னு வேதனைப்பட மாட்டாரா? எங்க பேசாம நாம 2 பேரும் நம்ம கிராமத்துக்கே போயிடலாங்க. வசந்தி, என்ன பேசுற? உங்க அம்மாவும் இங்க இல்ல. கார்த்திகை மட்டும் தனியா விட்டுட்டு நம்ம எப்படி போக முடியும்? இங்க பாரு, என்ன நடந்தாலும் நம்ம இங்கதான் இருந்தாகணும். ஏமா, உன் அண்ணி எது கோவமா போறாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, ஆபீஸ்க்கு போகணும்னு பரபரப்பா கிளம்பிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். இல்ல, ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. உன் கண்ணெல்லாம் ஏன் கலங்கிருக்கு? கார்த்திக், அவளுக்கு ஐ ஃபீவர், அதனால வாந்தி எடுத்தா. அதனாலதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆமாண்ணே, வாந்தி எடுத்ததுனாலதான் கண் கலங்கிருக்கு. வசந்தி, எப்பதுல இருந்து போய் பேச ஆரம்பிச்ச? உன் அண்ணி ஏதாவது சண்டை போட்டாளா? இல்லைண்ணே, ஏன் கூட அவங்க ஏன் சண்டை போட போறாங்க? என் மேல அவங்க எவ்வளவு பாசமா இருக்காங்க தெரியுமா? உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தே ஆகணும்னு ஒத்த கால்ல நின்னாங்க. அப்புறம் நாங்க தான் பரவாயில்ல, அப்புறம் போய்க்கிறோம்னு சொல்லி சமாளிச்சு அனுப்பிச்சோம். சரக்கு, நீங்க 2 பேரும் ஏதோ பேசி வச்சுக்கிட்டு என்கிட்ட மறைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது நல்லதுக்கு இல்லை. மலர்கொடியோட குணம் எனக்கு நல்லா தெரியும். உங்க 2 பேருக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிடுங்க. நான் அவகிட்ட போய் பேசிக்கிறேன். அண்ணே, எதுவுமே நடக்கலன்னு சொல்லும் போது சொல்லுன்னா நாங்க எதன்னு சொல்றது? நீ போய் உன் வேலையை பாருண்ணே, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். மாப்பிள்ள, நீங்க போங்க. சரி சரி சரி, அழாதம்மா. துளசி, துளசி, என்னாச்சு? ஏன் குழந்தை இப்படி அழுதுட்டு இருக்கு? நல்ல ஃபீவர் எடுக்குதுங்க, அதான் தாங்க முடியாம அழுதுட்டு இருக்கா. எங்க குடு. என்ன துளசி, இப்படி ஃபீவர் அடிக்குது? குழந்தைய வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வா கிளம்பு, டாக்டர் கிட்ட போலாம். டாக்டர் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. டாக்டரை பார்த்துட்டு வந்துட்டியா? குழந்தைய கூப்பிட்டு நீ தனியாவ போன? ஓ, அம்மாவும் துணைக்கு வந்தாங்களா? ஆமா, உங்க அம்மா அப்படியே வந்துருங்க போறாங்க. அப்படிப்பட்ட மாமியார் கிடைக்கிறதுக்கெல்லாம் நான் கோடி புண்ணியம் பண்ணிருக்கணும். நான் எங்க அதெல்லாம் பண்ண? ஏன் அம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? நான் கூப்பிட்டு அவங்க வரமாட்டேன்னு சொன்னா கூட பரவாயில்லையே, ஆனா அப்படி சொல்றதுக்கு கூட வீட்டுல ஆள் எல்லாம் நினைக்கும் போதுதான் வேதனையா இருக்கு. காலையில அந்த சரோஜோட வெளியில போனவங்க தான் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்ல. சரி துளசி, அம்மா தான் வரல, சட்டுன்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கூப்பிட வேண்டியதானே? உன்னையார் தனியா போய் கஷ்டப்பட சொன்னது? நான் ஒன்னும் தனியா போலங்க. பின்ன
மேனகா கூட்டிட்டு தான் போனேன். என்ன எதுக்கு நீ அவளை கூட்டு போன? எதுக்கு கூட்டிட்டு போனேன்னு கேட்டா என்ன அர்த்தம்? வீட்ல அவ தான் இருந்தா. கேட்டேன், தயங்காம சரி வரேன்னு சொன்னா. இப்ப கூட டாக்டர் கிட்ட காட்டிட்டு ஆட்டோல திரும்பி வரப்போ இவ அழுகைய பார்த்துட்டு நீங்க வீட்டுக்கு போங்க, நான் மெடிக்கல் ஷாப்ல இறங்கி மருந்து வாங்கிட்டு வரேன், நீங்க வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லி மெடிக்கல் ஷாப் முன்னாடி இறங்கிட்டா. அவ மட்டும் இல்லனா இன்னைக்கு நான் தனி ஆளா செத்து சுண்ணாம்பா தான் ஆயிருப்பேன். சரி சரி சரி. அக்கா என்னக்கா குழந்தை இன்னும் அழுகி நிறுத்தலையா? இந்தாங்க இந்த சிறப்பு கொடுங்க, சரியா போயிடும். இதை கொடுங்க, அழுகி நிறுத்திடுவா. உட்காருங்க. ஐயோ அழாதடா. சரி 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 சரி. ரொம்ப தேங்க்ஸ் மேனகா. ஐயோ என்னக்கா, எனக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு நான் என்ன மூணாவது மனுஷியா? ஆமா, நீ மூணா மனுஷிதான். என்னதான் ஓடி ஆடி வேலை செஞ்சாலும் நீ மூணா மனுஷிதான்.